இப்ப பக்தின்னா என்னன்னு பார்ப்போம். இது கண்ணன் பகவத்கீதையில சொல்றார். பக்தி ஒன்றுனாலதான் அர்ஜுனா நீ என்ன அறியவும் முடியும், காணவும் முடியும், அடையவும் முடியும். ஏன்னு பார்ப்போம். முதல் நாள் கர்மயோகத்தை பத்தி கேட்டீர்கள். அடுத்த நாள் ஞான யோகத்தை பத்தியும் சொல்லிட்டேன். பக்தி எதனால் வரும்? இந்த ரெண்டுத்தினாலையும் தூண்டப்பட்டு தான் பக்தி வரும். பல பிறவிகள் ஆகி விடாம கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பற்றி வந்தால் ஒரு நாள் ஆபத்து நீங்கி பக்தி ஆரம்பிக்கும். முடியாது. அப்பதான் பல பிறவிகள் கிடைத்து பக்தி தொடங்கும். பக்தி பண்ண பண்ண அந்த நெருப்புல தான் கர்மம்ங்கிறத கொளுத்தணுமா. ஆண்டாள் அப்படியே தமிழ்படுத்தி பாடும்போது மனம் மொழி மெய் வாயினால் பாடி தூவனர் தூவி தொழுது மனத்தினால் சிந்தித்து முக்கரணங்களினாலும் பகவானை ஆசிரியித்தால் என்னாகும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். போய பிழைங்கிறது பக்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம பண்ணிருக்கிற பாப்பங்கள். புகுதருவான் நின்னனவுங்கிறது பக்தி தொடங்கின அப்புறமும் தெரியாம பண்ற பாப்பங்கள். ரெண்டா பிரிச்சு நடுங்க. ஜாகிரதையா காதை தீட்டின்னு இப்ப கேட்கணும். பக்திக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையில எல்லாம் நிறைய பாப்பங்களை தெரிஞ்சு சேர்த்திருப்போம். பக்திக்கு பின்னால் தெரிஞ்சு செய்ய மாட்டோம். கூடாது. தெரிஞ்சு செய்யக்கூடாதா சுவாமினால்? கூடாது. செய்ய மாட்டோமானால் செய்யலாம். கூடாது. அதையான கடைசி பட்சம் ஒப்புதுங்க இல்லையா? பக்தன் ஆரம்பித்த பிற்பாடு பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன வச்சுக்கலாம்? இல்ல பண்றமேனால் கவனக்குறைவால தெரியாத்தனமா பண்றோன்னு மட்டும் வச்சுக்கோ. தெரிஞ்சு நிச்சயம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பக்தர் ஆயிட்டாரே என்ன வேறுபாடுனால் சாமி அறிந்து இனிமே தப்பு பண்ண மாட்டான். அறியாத்தனத்தால சம்சாரத்துல இருக்கும். கால் அலம்பலே ஒழுங்கா அலம்பலேன்னா தப்புங்கிறா. தெரியல எனக்கு சரியா ஏதோ கண்ணு தெரியல, வெளிச்சம் போறல, சரியா காலை கழுவலைன்னா தப்பான். அதுல ஏதோ தப்பு இருக்குன்றா. இருக்கணும். ஹரிச்சந்திரன் இத்தனை பாடும் பட்டது கால் பின்னங்கால ஒழுங்கா அலம்பாத்தினாலேங்கிறது புராணம். சாமி நாங்க பல நாள் குளிச்சதே இல்லை, நீர் என்னமோ காலை பின்னங்கால அலம்பாத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. பல நாள் இல்லை. அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாத நடக்கிற சமாச்சாரம். பக்திக்கு பின்னால் கவனக்குறைவாலே அறியாத்தனத்தால சிலது நடந்துடும். இந்த ரெண்டையுமே பக்தி தான் எரிக்கணும். வருங்காலத்துல பண்றது, இறந்த காலத்துல பண்ணது, இந்த ரெண்டையும் தீயிரிட்ட தூசு போல உருமாய்ந்து ஆக்கிவிடும்னு உபனிஷத்து சொன்னதே. கோதோபனிஷத்தான ஆண்டாளுடைய திருப்பாவையில் 5வது பாசுரத்தில் எளிய தமிழ் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது மனோவா காயங்கள் முக்கரணங்களினால் பகவானை ஆசிரியிப்பதுதான் பக்தின்னு சொல்லப்படும். இதை செய்யத்தான் அனாதிகால கர்மங்கள் தொலையும். இந்த கர்மங்களை தொலைச்சாதான் நாளைக்கு நாம பார்க்க போற முக்திங்கிறதே பேச முடியும்.